வெல்கம் டு தி பிஸ்னஸ். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எந்த ஒரு தொழிலை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் காட்டிடுறேன். ஸோ இதை பார்த்தோன்னாவே நீங்கள் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க, இது வந்து லேசர் கட்டிங் ஷீட் அப்படின்னு. ஆனால் இது வந்து எக்ஸாக்டாக சொல்ல போனால் ஒரு பிளாஸ்மா கேண்ட்ரி லெவல் பிளாஸ்மா கட்டிங் மிஷினில் கட் பண்ண ஒரு ஷீட்டு. ஸோ இந்த தொழிலை பற்றி தான் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிஎன்சி மிஷினோட பேசிக் பற்றி, அதாவது சிஎன்சி மிஷினோட வந்து எக்ஸ்பென்ஷன், சிஎன்சி மிஷினோட டைப்பு, ஸோ அதோட கிளாசிஃபிகேஷன், அதில் வந்து நம்ம வந்து என்னென்ன செய்யலாம், ஸோ சிஎன்சி மிஷினை வச்சு எப்படி நூற்றுக்கணக்கான தொழில்கள் ஜாப் ஒர்க்ஸ் எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக, அது வந்து ஒரு சிம்பிளாக சின்ன வீடியோ போட்டிருந்தேன். ஸோ சிஎன்சி மிஷினோட பேசிக் தெரியாதவங்களுக்காக அந்த பேசிக் தெரியணும் அப்படின்னா ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். இல்லைனா அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சிஎன்சி மிஷின் தான் என்னென்னு நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கேண்ட்ரி மாடல் சிஎன்சி பிளாஸ்மா கட்டிங் மிஷின். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு இது காட்டினேன் உங்களுக்கு, வந்து ஒரு டிசைன் ஒன்று காட்டினேன், லேசர் கட்டிங் ஷீட், அதாவது வந்து பிளாஸ்மா கட்டிங் ஷீட் ஒன்று காட்டினேன். இந்த ஷீட் பார்த்திங்கன்னா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நவ டேஸில் வந்து நீங்கள் ஏகப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துருக்கலாம். வீட்டோட எலிவேஷன் பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு 8x4 6x4 டிசைனில் பார்த்திங்கன்னா ஒரு மயிலோ இல்லை பூனையோ இல்லை குயிலோ நிறைய உருவங்கள் போட்டோ இல்லை சாமி படம் போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வச்சுருப்பாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கேட்டுகள் பார்த்திங்கன்னா அது மாதிரி ஸ்டேர் கேஸு. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்மா கட்டிங் ஷீட்டுகள் வந்து இப்போ புதுசாக கட்டப்படுற கன்ஸ்ட்ரக்ஷனில் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாமல் இல்லவே இல்லைங்கிறதற்கு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த சீட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த இதை வச்சு தான் வந்து டிசைனே பண்ணுறாங்க பில்டிங்கு. ஸோ வந்து ஏன்னா ஃப்ரெண்டோட எலிவேஷன் லுக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சீட்டை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இதுக்கு மார்க்கெட்டிங் லெவல் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கிறனால தான் நம்ம இந்த தொழிலை வந்து வீடியோ போட கையில் எடுத்துள்ளோம். ஸோ நம்ம இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், எத்தனை ஆப்ரேட்டர் லேபர் தேவைப்படும், ஸோ வந்து இதோட ஃபார்முலா, அதாவது சூத்திரம், தொழில் முறை என்ன அண்ட் மார்க்கெட்டிங் முறை, அது வந்து எத்தனை சதுரடி இடம் தேவைப்படும், ஸோ இந்த மிஷினரி எங்கே வாங்கலாம், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ 20 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா சிஎன்சி மிஷின், இந்த பிளாஸ்மா கட்டிங் மிஷின் பேசிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 லட்சம் ரூபாயிலேருந்து கிடச்சா கூட ஒரு 8லேருந்து 10 லட்ச ரூபா உள்ள மிஷின் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான மிஷின். குவாலிட்டிங்கிறது பற்றில நமக்கு வந்து சில ஜாப் ஒர்க் செய்கிறதுக்காக கேஸ் கட்டிங்லாம் ஆட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஒரு மிஷின் வந்து நல்லதாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சிஎன்சி மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷினை வச்சு நம்ம பல தொழில்கள் அதாவது பல ஒர்க் பண்ணலாம், பல தொழில்கள் செய்யலாம். ஸோ இதே மிஷினை வச்சு கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேவேட்டுக்கு ஸ்பேர் பார்ட்ஸுக்கு பெரிய பெரிய பிளேட்லாம் வந்து வெட்டுவாங்க அந்த ரொட்டேவேட்டர் ஹார்வெஸ்ட் மிஷினில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. அப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி டிசைன் பண்ணுறதுக்கு இந்த சிஎன்சி மிஷின் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம கேஸ் கட்டிங் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 to 10 lakhs லெவலில் ஒரு மிஷின் எடுத்திங்கன்னா தென் வந்து பார்த்திங்கன்னா இபி இருக்குது அண்ட் பார்த்திங்கன்னா மூலப்பொருள், அதை வந்து ஒரு தொழிலை செய்வதற்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா மூலப்பொருள் ஒன்று இருக்கும். ஸோ உற்பத்தி பண்ணுறதுக்கு அந்த மூலப்பொருள் வந்து அதுக்கு நம்ம வந்து குறிப்பிட்ட ஒரு பார்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வைக்க வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 20 lakhsங்கிறது ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இதுக்கு மேலே தான் இந்த தொழிலை செய்வதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நான் 2000 சதுரடி இடம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்ன ஒரு காரணம் பார்த்திங்கன்னா சிஎன்சி மிஷின் பார்த்திங்கன்னா லென்த்தும் வித்தும் அதிகம் கொண்டது. சிம்பிளாக சின்ன மிஷின் அப்படிலாம் இருக்காது. நான் உங்களுக்கு வீடியோ பின்னாடி காட்டுறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 அடி நீளம் இருக்கும், ஒரு 5 அடி வித்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு பெரிய ஷீட்டு 8 அடி ஷீட்டோ இல்லை 6 அடி ஷீட்டோ வந்து பார்த்திங்கன்னா பெரிய எலிவேஷனில் பார்த்துருப்பீங்க, ஒரே ஷீட்டாக பெருசாக வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெரிய அளவில் ஷீட்டு வைக்கிறதுக்கு பெரிய ஸ்பேஸ், அதாவது மிஷினரி பெருசாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் சிஎன்சி மிஷின் வரும். ஸோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்கும். அதோட சிஸ்டம் எல்லாமே கனெக்டிவிட்டிலாம். தென் நீங்கள் உற்பத்தி பண்ண சீட்டுகளை அந்த பிளாஸ்மா கட்டி ஷீட்டுகளை அடுக்க இடம் இருக்க வேணும், டிசைனாக வந்து பிரித்து அடுக்கிறதுக்கு. தென் வந்து நீங்கள் வாங்குகிற மூலப்பொருள், அதாவது வந்து இரும்பு ஷீட்டு, எஸ்எஸ் ஷீட்டு இல்லை அலுமினியம் ஷீட் டிசைன் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து அடுக்கி வைக்க இடம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1500 வந்து 2000 சதுரடி வந்து இடம் தேவைப்படும். ஷெட்டாக இருந்தால் நமக்கு போதுமானது, நமக்கு வந்து காங்கிரீட் பில்டிங் இருக்குன்னு அவசியமே இல்லை. தென் பார்த்தீங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணுற இடம் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிஸாக இருக்கணும். நீங்கள் வில்லேஜில் போய் ஆரம்பிச்சுட்டு ஸோ அங்கேருந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் கிடைக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ நீங்கள் ஆரம்பிக்கிற சிட்டி, அதை சுற்றி ஒரு 4-5 சிட்டிகளுக்கு வந்து சப்ளை பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெகுலர் டிரான்ஸ்போர்ட் உள்ள சிட்டி ஆரம்பிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் கை கொடுக்கும். ஃபோர்த் ஒன்று பார்த்திங்கன்னா மெட்டல். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்திங்களா இந்த சிஎன்சி பிளாஸ்மா கட்டிங். ஸோ இது வந்து நம்ம இரும்பு மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல. எஸ்எஸ் ஷீட்டுகளும் எஸ்எஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் 2.5 mm 3 mm ஷீட் வருது பார்த்திங்களா. ஸோ அதை வச்சு டிசைன் பண்ணலாம். இல்லை அலுமினியம் ஷீட்டில் வேணும் அலுமினியம் ஷீட் வச்சு கட் பண்ணி டிசைன் பண்ணலாம். ஸோ இப்படி எந்த ஒரு மெட்டல் டிசைன் வேணால் இதில் பண்ணிக்கலாம்.
அண்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது வந்து கம்ப்ரஸரோட அந்த மிஷின் வரும்போது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கேஸ் கட்டிங் ஒன்று ஆட் பண்ணி நம்ம ஹெவி பிளேட்ஸ் 8mm 10mm பிளேட்ஸ் ஜாப் ஒர்க்லாம் தேவைப்படுது அப்படின்னா அதையும் சேர்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிஎன்சி மிஷின் வந்து பார்த்திங்கன்னா சைனாவோட ஷங்காய் ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விலை கம்மியாக கிடைக்கும். கிட்டத்தட்ட 3 years வாரண்டியோட தராங்க. இங்கே தமிழ்நாட்டில் எங்கே வாங்கினா பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அண்ட் ஸ்ரீபெரும்பூரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கி இங்கே லோக்கலில் பை பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் லோக்கலில் பை பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா என்ன ஒரு ஃபால்ட்டு, என்ன ஒரு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை ஏதோ ஒரு ஸ்பேர் பார்ட்ஸோ எதுவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா லோக்கலில் இருக்கும்போது நமக்கு சர்வீஸு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து நமக்கு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ஈஸியாக வாங்குறதுக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நண்பர் சமீபத்தில் ஒரு 2 years பிஃபோராக பார்த்திங்கன்னா சிஎன்சி மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் ஆர்டர் பண்ணி அவங்க தரேன்னு சொல்லி ஏமாற்றி விட்டாங்க. ஸோ இந்த சிஎன்சி மிஷினை ஆர்டர் பண்ணும்போது நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து கொடுக்குறது ரொம்ப கவனமாக கொடுக்கணும். ஸோ ட்ரஸ்டட் கம்பெனியாக பார்த்து கொடுங்க. இல்லைன்னா இதிலே சம் ஃப்ராடட் கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து உங்களை ஏமாற்றிட்டு உங்கள் பணத்தை வந்து ஆட்டைப்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிஎன்சி ஆப்ரேட்டரை வச்சு அந்த மிஷினை செக் பண்ணி வந்து வாங்குறது நிச்சயம் பொருத்தமாக இருக்கும். ஏன்னா அந்த மிஷினை வந்து சிஎன்சி மிஷினை நீங்களும் நானும் ஆப்ரேட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதுக்கு நம்ம கற்றுக்கணும். ஸோ சிஎன்சி மிஷினை வாங்கி வச்ச பிறகு ஒரு சிஎன்சி ஆப்ரேட்டர் தேவை. கிட்டத்தட்ட நீங்கள் 25,000 சேலரி கொடுத்து தான் இன்றைக்கி சிஎன்சி ஆப்ரேட்டர் நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கையில் சிஎன்சி ஆப்ரேட்டர் இல்லாமல் வந்து நம்ம மிஷினரி வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரி, பட் நமக்கு அனுபவம் இல்லாமல் வாங்குறது வந்து கொஞ்சம் ஒத்து வராது தான். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆப்ரேட்டர் வச்சு வாங்குறது பெஸ்ட்டு. ஸோ அடுத்து இந்த தொழில் முறைக்கு போகலாம். ஸோ இந்த ஷீட்டு உதாரணத்துக்கு இப்போ ஒரு காமிச்சு பார்த்தீங்கன்னா ஷீட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஷீட்டும்பாங்க, அதாவது பிளேட் ஷீட்டு, இல்லை வந்து ஹச்ஆர் ஷீட், இப்படி இது நிறைய பேரில் சொல்லுவாங்க. ஹச்ஆர் ஷீட்டு, பிளேட் ஷீட்டு, 3mm 2.5 ஷீட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி நான் என்னோடய இன்ட்ரடக்ஷன் வீடியோ, அதாவது வந்து சிஎன்சி பற்றி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். சிஎன்சி அப்படின்னா சிம்பிளாக சொல்லப்போனால், ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் நீங்கள் கம்ப்யூட்டரில் என்ன டிசைன் ஏற்றுறீங்களோ அது டைமென்ஷன், அதுக்கு இங்கே ஓட்டை வரணும், இங்கே ரவுண்ட்ஸ் வரணும்னு சொல்லி நீங்கள் எல்லாம் டயமே எல்லாம் கொடுத்துருப்பீங்க. வெரி பேசிக்காக சொல்லப்போனால் நீங்கள் என்ன டிசைன் வந்து உள்ள இன்புட் கொடுக்குறீங்களோ கம்ப்யூட்டரில் அதை அப்படியே அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு வந்து அந்த மெட்டல் ஷீட்டில் வந்து உங்களுக்கு கட் பண்ணி அழகாக டிசைன் பண்ணி கொடுக்குறது தான் சிஎன்சி மிஷின். ஸோ இதை ஒரு சிம்பிள் கான்செப்ட்டு. அந்த கேண்ட்ரி கட்டிங் மிஷினு. ஸோ அப்படி கேள்வி இப்போ இங்கே 3mm 2.5 ஷீட்லாம் வந்து நீங்கள் உள்ளே கொடுத்தீங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு மயில் படமோ இல்லை ஒரு அரச மர படமோ இல்லை ஒரு பூனை படமோ ஏதோ வந்து ஒரு அழகாக அந்தந்த டைமென்ஷனில் வந்து நீங்கள் அழகாக வந்து கம்ப்யூட்டரில் ஃபிட் பண்ணி கொஞ்சம் அனுப்பிட்டீங்க. ஒன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு அழகாக வந்து அந்த மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி காட்டுறேன், அழகாக டிசைன் பண்ணி சூப்பராக வந்து அழகாக அந்த டிசைனை வந்து உங்களுக்கு வெட்டி அவுட்புட்டாக கொடுத்துரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 3mm 2.5mm 2mm 1.6mm 4mm 5mm 6mm வரைக்கும் பார்த்திங்கன்னா செய்கிறாங்க. திக்னஸ் ஏற வந்து பார்த்திங்கன்னா வெயிட் ஏறனால காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் கூடும். ஸோ வெரைட்டி டிசைன் கிட்டத்தட்ட 500 கணக்கான டிசைன்ஸ் இருக்குது. இதில் போய் பார்த்தீங்கன்னா நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு சிஎன்சி கம்பெனி இந்த மிஷினை வந்து வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஓன் கேட்டலாக் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கணக்கான டிசைன் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நீங்களே ஒரு கேட்டலாக் வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த டிசைன்ஸ் கம்ப்ளீட் ஆகுதோ ஸோ அதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணி ஒரு கேட்டலாக் மாதிரி போட்டுக்கிட்டால் ஸோ அதை கொண்டு போய் நீங்கள் கடைகளுக்கு வந்து மார்க்கெட்டிங் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஷீட்டு வந்து 3mm 2.5 ஷீட்டை வந்து இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து இரும்பு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிளில் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி பிளேட் ஷீட் 60 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி 2021 நவம்பரில் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 82 83 அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு ஷீட் 85 வச்சுங்களேன். டிரான்ஸ்போர்ட் கட்டலாம் சேர்த்தா ஒரு 85 ருபீஸ்ட்டு வந்து இருக்குது ஃபுல் ஷீட்டு. ஸோ இந்த ஃபுல் ஷீட்டை வாங்கி நீங்கள் வேஸ்டேஜ் எல்லாம் கழித்து வெட்டி நீங்கள் டிசைன்ஸ் பண்ணி வரும்போது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 120 to 125 ருபீஸ் கிட்ட வந்து உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் வந்துடும். அதாவது நீங்கள் உற்பத்தி பண்ணுற பொருளோட வந்து ஒரு கேஜி வந்து பார்த்தீங்கன்னா 125 வந்துடும். மார்க்கெட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 140 to 145 விற்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டன்னுக்கு வந்து ஒரு 5லேருந்து 20 ரூபா, ஒரு கிலோவுக்கு வந்து 5லேருந்து 20 ரூபா வந்து 5லேருந்து 20 ரூபா வரையும் பார்த்தீங்கன்னா இந்த சிஎன்சி மிஷினில் வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் கொடுப்பாங்க. ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எம்எம் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வெயிட் குறையும், லாபம் அதிகமாக இருக்கும்னால எம்எம் கம்மி பண்ணி 2mm 1.6mm ஸோ இந்த மாதிரி மெல்லி ஷீட்டில் கூட போடுவாங்க. அது மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு 170 180 சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுப்பாங்க. ரீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 250 ரூபா வந்து விற்றுக்கிட்டோம். கடைக்காரங்க வந்து நம்ம வந்து 170 180 சொல்லிட்டு நம்ம கடைக்காரங்களுக்கு கொடுப்போம். கடைக்காரங்க ரீட்டெயிலில் 240 250 விற்றுக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 130 140 ஸ்கொயர் ஃபீட்டு அடக்கமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து சிஎன்சி மிஷினில் வந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள்
உற்பத்தி பண்ணுற டிசைனை பொறுத்து மாறும். ஏன்னா ஒரு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் கால் மணி நேரத்தில் வந்து வெட்டி தள்ளிடும். அதே வந்து நீங்கள் 10 டிசைனாக போட்டிங்கன்னா அடுத்த ஆட்டோமேட்டிக்காக கால் மணி நேரத்தில் டிசைன் வெட்டி தள்ளிடும். ஒரு சில டிசைன்ஸ் வந்து ரொம்ப நுணுக்கமாக டிசைன்லாம் போட்டால் 3/4 மணி நேரம், ½ மணி நேரம், 1 ஹவர் கூட ஆகலாம். ஸோ இந்த மாதிரி டிசைன் அண்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட ப்ரொடக்ஷன் வந்து 1 டன் 2 டன் மாறுபடலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு அவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10,000 to 15,000 லாபம் ஏர்ன் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மிஷின் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். நான் சொல்கிறது ரொம்ப கம்மி தான். இந்த தொழிலில் உள்ளவங்களுக்கு தெரியும், உலகம் நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய தொழில் தான் இது. ஆனால் இப்போ நல்ல காம்படிஷன் இருக்குது. கோயம்புத்தூர், ஒசூர், பெங்களூர் சொல்லிட்டு நிறைய இடங்களில் சிஎஸ்சி மிஷின்கள் போட்டாங்க. பட் தாராளமாக வந்து இந்த தொழிலுக்கு வாண்டட் அதிகமாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் நீங்கள் நல்லா புதுசாக உருவாக்கிட்டீங்க, நல்லபடியாக டிசைன்ஸ்லாம் வந்து நீங்கள் உங்களை ஓனில் கம்ப்யூட்டரில் கூகுள்லையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபாரின்லேருந்து தான் அனுப்பி இந்த டிசைன்ஸ்லாம் வந்து நீங்கள் இது பண்ணி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த தொழிலுக்கு ராஜா. அந்த மாதிரி அண்ட் மற்ற விஷயங்கள், மார்க்கெட்டிங் விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து நான் வீடியோஸும் டிசைன்ஸ் ஓடும், அதுக்கு பின்னாடி நான் பேசுகிறேன். படத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது ஒரு ஜாப் ஒர்க்காக ஒரே மாதிரி டிசைனை வெட்டி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஷீட்லேருந்து. ஸோ இந்த மாதிரி டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே மாதிரி குறிப்பிட்ட டிசைனை வெட்டி அடிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல் பிளேட் இல்லாமல் ஸ்கிராப் பிளேட் சொல்லுவாங்க, விலை கம்மியாக கிடைக்கும், ஒரு 10 ரூபா 5 ரூபா கம்மியாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஷீட்லேருந்து நம்ம வெட்டி எடுத்தால் இன்னுமே நமக்கு வந்து ப்ராஃபிட் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல் ஷீட் கட்டிங் ஷீட் டிசைன்ஸ் வந்து பின்னாடி வரும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். பறந்து விருந்த மார்க்கெட்டிங் கொண்ட தொழில் தான் இந்த பிளாஸ்மா கட்டிங் மிஷினு. நீங்கள் இரும்பு கடை, ஹார்ட்வேர்ஸ் கடை சொல்லிட்டு எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய வந்து கேட்லாக், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த கேட்லாக் வச்சு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணால் எல்லாருக்கும் சப்ளை பண்ணலாம். ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் 3 to 4 டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் கவர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் உற்பத்தி பண்ணுற அந்த முழு பொருளை வந்து நீங்கள் அடிமானம் செய்ய முடியும். ஸோ இந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே ஆரம்பிக்கிறீங்களோ, எந்த டிஸ்ட்ரிக்ட் ஆரம்பிக்கிறீங்களோ அங்கே ஒரு நல்லபடியாக ஒரு சர்வே சின்னதாக எடுத்துக்கங்க. ஏன்னா சர்வே எடுக்காமல் வந்து எந்த ஒரு தொழிலையுமே ஆரம்பத்தில் இறங்கிட வேண்டாம். மிஷினோட விலையிலேருந்து அங்கே போகிற காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் எல்லாமே கால்குலேஷன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் அந்த தொழிலை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.